Good evening. Hi. In this video, we are going to see the last part of data representation and interpretation for grade 11 students who are going to sit to the O-level examination. So let's start today's lesson. In the last class, we have seen lot of parts which was coming under data representation. What are the how to find the mode class, median class, how to find it, what is ungrouped frequency distribution, what is grouped frequency distribution, why we want to group that distribution, and how should the range come when we have to group it, or அது வந்து ரேஞ்ச் வந்து குறை இருந்தால் கூட்டமாக்கணுமா தேவையில்லைன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதே போல் பின்னகமான தரவு டிஸ்க்ரீட் டேட்டா, தொடரான தரவு பார்த்தோம், அதாவது கண்டினியூஸ் டேட்டா, கிளாஸ் இன்டர்வல் பார்த்தோம், நடுப்பெருமான மிட் வேல்யூ பார்த்தோம், விலகல் பார்த்தோம், டீவியேஷன், அதே போல் assumed மீன் பார்த்தோம், பகுப்பாய்டேயின் எல்லை பார்த்தோம், கிளாஸ் லிமிட்னு சொல்கிறோம். 120க்கும் 125க்கும் உள்ள எல்லைகள்னு சொன்னால் கீழ் எல்லை 120, மேல் எல்லை 125ன்னு சொல்லி பார்த்தோம். பகுப்பாய்டையோட வரைப்பு பார்த்தோம், அதாவது ரெண்டு வகுப்பாய்டை கிளாஸ் இன்டர்வலுக்கு இடையில் இடைவெளி இருந்தால் அது ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்க்கிறதுக்கு ஒரு தசம பகுதியை கூட்டி இன்னொன்றில் குறைச்சி இன்னொன்றில் கூட்டி அப்படி வகுப்பாய்டையோட வரைப்பு எடுத்தோம். அந்த மாதிரியான தகவல்களில் நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க போகிறது சப்ஜெக்ட் வந்து கிரேட் 11 லாஸ்ட் பார்ட், லாஸ்ட் செக்ஷன். அது வந்து வளையுறு வரையம், ஹிஸ்டோகிராம். வளையுறு வரையம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கணும். அதுபோல் ஃப்ரீக்குவென்சி, பாலிகன், மீட்ரன், பல்ஹோனி எப்படி வரைகிறன்னு பார்க்கணும். அதே போல் திரள் மீட்ரன் வளையி எப்படி வரைகிறன்னு பார்க்கணும். திரள் மீட்ரன் வளையின்னு சொல்கிறது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி கர்வ். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி கர்வ் எப்படி வரைகிறன்னு பார்க்கணும். அதே போல் ஃபர்ஸ்ட் குவார்ட்டில், செகண்ட் குவார்ட்டில், தேர்ட் குவார்ட்டில், அதே போல் குவார்ட்டிலோட ரேஞ்ச், இன்டர்குவார்ட்டில் ரேஞ்ச் எப்படி காணுன்னு சொல்லி இது அவ்வளவும், அதாவது ஏனிருந்து 1 2 3 4 5 6 7 பகுதிகள் இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். குயிக்காக பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு தியரி பார்ப்போம். அப்புறம் அடுத்த வீடியோவில் தனியாக only questions and answers. In this video we have to know what is the concept, what is the theory, what is the meaning of those things. We have to see first, we have to get an introduction first, then we can move to the
question and answers, past paper questions, term test questions, all are after. First we have to learn the concept. So it is after graph chapter. No. Equations, then triangle. No. Next to this subject, next to this unit. So we have to do it fast. We have to finish this video in 30 minutes. Okay. We know these tables now. What is the meaning of these tables? இங்கே வந்து 2 டேபிள் தந்திருக்கு. என்னென்னா இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. பாருங்கள், இதில் கிளாஸ் இன்டர்வல் வகுப்பாயிடைகள் மாத்திரம். இங்கே 135 முடிஞ்சு 135 தொடங்கி இருக்குது. இங்கே 134 முடிஞ்சு 135 தொடங்கி. நாங்கள் ஹிஸ்டோகிராம் வரைகிற நேரம், ஹிஸ்டோகிராம் வளையுறு வரைகிற நேரம் இந்த மாதிரியான டேபிள்ஸை இந்த மாதிரியான டேபிளுக்கு மாற்றிக்கொள்ளணும். அதாவது எல்லைகளை ஒரு இதில் 0.5 குறைச்சி அங்கே 0.5 கூட்டி இந்த மாதிரியான, அதாவது தொடர்ச்சியான வகுப்பாயிடைகளை கொண்ட கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸை கொண்ட குரூப் டேபிளாக மாற்றித்தான் வளையுறு வரையும். வளையுறு வரையம் என்று சொன்னால் என்னென்னு பார்ப்போம். முதலாவது எங்களுக்கு இங்கே சில தரவுகள் தரப்பட்டிருக்கு. Draw the histogram of the grouped frequency distribution prepared in the previous section. That mean இங்கே வந்து முதல்ல நாம் ஒரு டேட்டா செட் ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம். எதுக்குன்னு சொன்னால் எதை பேஸ் பண்ணி நான் தரவேன்னு சொன்னால் students heights in centimeters. இந்த டேட்டா வந்து சேகரிக்கப்பட்ட தரவுகள் எதை வச்சுன்னு சொன்னால், எதை பேஸ் பண்ணின்னு சொன்னால் 30 மாணவர்களோட 30 ஸ்டூடெண்ட்ஸோட உயரங்களை வச்சு அளந்து எடுத்துக்கிறாங்க. உதாரணமாக ஒரு மாணவன் 137 சென்டிமீட்டர். another student is 135 centimeter height. Likewise, there are 30 students measurements are here. So the class intervals and frequency table taken for those data, and which was taken here as a class intervals. Here I told earlier என்னடா 0.5 குறைச்சி 0.5 கூட்டி எடுத்துருக்குறாங்க. 129.5 134.5 வரை உள்ள அந்த கிளாஸ் வகுப்பாயிடை இடையிலுள்ள மாணவர்களோட உயரங்களை கொண்ட மாணவர்களோட எண்ணிக்கை 3. 134.5 தொடக்கம் 139.5 வரை உள்ள வகுப்பாயிடைக்கு இடையில் உள்ள மாணவர்கள் உயரங்களை கொண்ட மாணவர்களோட எண்ணிக்கை 7. அதே போல் கூடுதலான 10 மாணவர்களையும் 30 மாணவர்களை கொண்ட அந்த வகுப்பில் கூடுதலான மெஜாரிட்டியான 10 மாணவர்கள் 139.5க்கும்
144.5 சென்டிமீட்டருக்கும் இடையில் தான் இருக்கிறாங்க. இந்த தரவுகளும் பார்த்தா விளங்கும் டேபிள். இப்போ இந்த டேபிளுக்கு தான் ஹிஸ்டோகிராம் வளைவுறு வரையம் வரைய போகிறோம். வளைவுறு வரையம் வரைகிற நேரம் கட்டாயம் எப்பவும் இந்த கிடையில் ஹொரிசோண்டலில் கிடையில் எப்பவும் கிளாஸஸ் வரும். கிளாஸ் இன்டர்வல் ஒப்பாய்டை கீழே தான் வரும். இப்போ அதை மாற்றி வரையவே கூடாது. Don't forget to take the class intervals in horizontal axis. கிடைத்தளத்தில் ஹொரிசோண்டல் கிடை எக்ஸிஸில் தான் கிளாஸ் இன்டர்வல்ஸை கொண்டு வரணும். மேலே ஃப்ரீக்குவென்சியை கொண்டு போகணும். ரைட், எங்களுக்கு இப்போ இதில் தரப்பட்டிருக்கிற தகவல்கள் தெரியும். முதலாவது என்ன செய்யணும், ஹிஸ்டோகிராம் வரைய முதல்ல இந்த கிளாஸ் இன்டர்வலை குறிக்கணும். அப்போ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், 0 தான் எப்போவும் கிராஃப் தொடங்கும். 0 ஸ்டார்ட் ஆகி 129 வரையும் நாங்கள் இந்த கோட்டை வரைஞ்சோம்னு சொன்னால் 100 லேப்டாப் தேவைப்படும். இந்த ஸ்க்ரீன் சேவ் பண்ணுறதுக்கு 100 லேப்டாப்பை வச்சு தான் இந்த கோட்டை 129 வரையும் சென்டிமீட்டர் வரையும் கொண்டு போக வேண்டி வரும். அதனால் என்ன செய்கிறோம், சுருக்கி இப்படி ஒரு ஒடுக்குறன்னு சொல்லுவோம். இந்த கோட்டை ஒடுக்கி எடுத்துக்கிறோம். இங்கிலீஷில் என்ன சொல்கிறேன்டா, அதை வந்து ஒடுக்கிக்கிறது அதாவது லாங்காக வராமல் அதை நாங்கள் குறைச்சிக்கிறோம். லாங்னஸ்ஸை குறைச்சிக்கிறோம். இப்படி ஒரு சிம்பிளை போட்டோன்னு சொன்னால் இந்த சிம்பிளோட மீனிங் இது நீட்டமான கோடு தான் ஆனால் சுருக்கிக்கிறோம், ஒடுக்கி வச்சிடும். அதுக்கு பிறகு இந்த முதலாவது கிளாஸ் தொடங்குகிறோம். இங்கே ஹைலைட் பண்ணிக்கிற 129.5 தொடங்குகிறோம். தொடங்கி அது முடிகிற அது கீழெல்லை லோவர் லிமிட். அதோட மேலெல்லை 134.5 மேலெல்லை 134.5. அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல்ட கீழெல்லை 134, அதே 134.5 தொடங்கி 130.9 முடியுது. அதுக்கு அடுத்த கிளாஸ் இன்டர்வல்ட கீழெல்லை 130, அதே 139.5 தொடங்கி 144.5 முடியுது. அடுத்த கிளாஸ் இன்டர்வல் அதே 144.5 ஸ்டார்ட் ஆகி 149.5 முடியுது. அதுக்கு அடுத்த கிளாஸ் இன்டர்வல்ட லோவர் லிமிட், லோவர் பவுண்ட்ரி வரைப்பு, கீழ் வரைப்பு 149.5 தொடங்கி 154.5 முடியுது. அதே போல் ஃபைனல் கிளாஸ் இன்டர்வல் 154.5 ஸ்டார்ட் ஆகி 159.5 முடியுது. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், முதலாவது இந்த ஒரு கோடு கிராஃபில் கோடை வரைஞ்சி அதில் கிளாஸ் இன்டர்வல் எல்லாம் குறிச்சிட்டோம், வகுப்பாய்டையெல்லாம் குறிச்சிட்டோம். வகுப்பாய்டை குறித்த பிறகு என்ன செய்யணும், ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சிக்கும் உரிய வளையுறு வரையத்தில் உயரத்தை எடுக்கணும். ரைட், ஃபஸ்ட் 3 ஃப்ரீக்குவென்சி 3 129க்கும் 134.5க்கும் உள்ள ஃப்ரீக்குவென்சி 3. ஆகவே இந்த 129க்கும் 134.5க்கும் இடையில் உள்ள ஃப்ரீக்குவென்சி 3. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது 2,
இது 4, 2க்கும் இடையில் உள்ளது 3. அதாவது இதில் 1 2 3 4 5 பெட்டி இருக்குது. அப்போ 2.5 பெட்டி வரணும். 2.5 பெட்டி தான் 3. இதில் ஒரு பெட்டி 2 பெட்டி 2.5 பாக்ஸஸ் தான் 3க்குரிய மீடியன். ஆகவே அந்த கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வலுக்குரிய மீடியன் 3. அதே மாதிரி செகண்ட் கிளாஸுக்கு 7 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதில் 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது. 7 6க்கும் 8க்கும் இடையில் 7, அதுவும் 2.5 பெட்டி மேலே வரணும். அப்போ இதை பார்த்தோம்னு சொன்னால் 1 2 2.5 பாக்ஸஸ். இது வந்து இந்த கிளாஸுக்குரிய ஹைட் வந்து உயரம் வந்து ஃப்ரீக்குவென்சியாக வந்திருக்கு மீடியனாக. அது 7. அந்த மாதிரி ஆக உயரமாக வந்ததுக்கு 10. இப்போ அதை 10க்கு நேராக அதை வரையணும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் இடையில். இந்த மாதிரி போட்டு வரைஞ்சி எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு தான் நான் சொல்கிறோம் வளையுறு வரையம். அப்போ உங்களுக்கு கேள்வியில் முதலாவது கேள்வி வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ட்ரா த ஹிஸ்டோகிராம் ஃபார் த ஃபாலோவிங் டேட்டான்னு சொல்லி. அப்போ நீங்கள் இந்த மாதிரி கிராஃபை போட்டு கிளாஸ் இன்டர்வல் எல்லாம் குறித்து ஃப்ரீக்குவென்சி போட்டு ஹைட்டுன்னு சொன்னால் ஹைட்டுன்னு போடணும், ஏஜென்ட் போடணும், வெயிட்டுன்னு சொன்னால் வெயிட்டுன்னு போடணும், இங்கே நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அல்லது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் அனிமல்ஸ், நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ், அதுக்குரிய டைட்டில் இங்கே போடணும், இதுக்குரிய டைட்டில் இங்கே போட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஹிஸ்டோகிராம் வளையுறு வரையம் கொண்ட வரைஞ்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ரைட், அடுத்ததுக்கு போவோம். வளையுறு வரையம் முடிஞ்சது. மீடியன் பல்கோணி. மீடியன் பல்கோணி என்று சொல்கிறது மீடியன் என்று சொன்னால் ஃப்ரீக்குவென்சி, பல்கோணின்னு சொன்னால் பாலிகன். ஃப்ரீக்குவென்சி பாலிகன். ஃப்ரீக்குவென்சி பாலிகனில் ஒன்றும் இல்லை, இதே ஹிஸ்டோகிராம் தான். அப்போ இங்கேயும் ஹிஸ்டோகிராம் மட்டும் வரைஞ்சிருக்கு பாருங்கள். இதில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 4, 5, 12, 7, 3. What is the mode here? What is the value for mode? It is 12. Class for mode is 20 to 30. Mode mean repeated most value. So 12 is very high tall bar which is here. அப்போ இதில் இந்த ஹிஸ்டோகிராமில் பார்த்தால் இங்கே கீழே கிளாஸ் இன்டர்வல்ஸ் குறிச்சிருக்கு, இங்கே ஃப்ரீக்குவென்சி மீடியன் குறிச்சிருக்கு, அதே போல் பாக்ஸ் வடிவத்தில் ரெக்டாங்கிள் பாக்ஸ் வடிவத்தில் சார்ட் வரையப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு ஹிஸ்டோகிராம். ரைட், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷலான ஒரு ஹிஸ்டோகிராம். இதில் என்னென்னா, இதில் frequency distribution based on the marks of 40 students in a term test is given below. 40 மாணவர்களுடைய டேர்ம் டெஸ்ட் மார்க்ஸ் வந்து இடைப்பட்ட கிளாஸ் இன்டர்வல் வந்து தரப்படுறது. 0க்கும் 10க்கும் இடையில் மார்க்ஸ் எடுத்தவங்க பிள்ளைகளோட எண்ணிக்கை வந்து 2. 10க்கும் 20க்கும் 4 பிள்ளைகள், 20க்கும் 30க்கும் இடையில் எடுத்த பிள்ளைகள் 6 பிள்ளைகள், 30க்கும் 40க்கும் இடையில் எடுத்த பிள்ளைகள் எண்ணிக்கை 9, 40 50 5, 50 70 8, 70 100 6. ரைட், ஆகவே இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கு விளங்கணும். என்னென்னா
0 to 10 இந்த கிளாஸ் இன்டர்வல்ட கிளாஸ் வித் அல்லது கிளாஸ் சைஸ் என்னென்னு எப்படி பார்க்குற கிளாஸ் சைஸ் கவுண்ட் பண்ணி பார்க்கணும் அல்லது கழிச்சு பார்த்தாலும் சரி. இது 10லேருந்து 0 கழிச்சா 10. ஆகவே 10. இதில் 10க்கும் 20க்கும் இதில் கிளாஸ் வித் அதுவும் 10. இருபதுக்கும் 30க்கும் இடைப்பட்ட கிளாஸ் வித் வந்து 30லேருந்து 20 கழிச்சா அதுவும் 10. இதில் 30 40 40லேருந்து 30 கழிச்சா அதுவும் 10. அதே போல் இதுக்குரியதும் 40க்கும் 50லேயும் கிளாஸ் வித் வகுப்பாயிட பருமன் 50லேருந்து 40 கழிச்சா 10. ஆனால் 50க்கும் 70லேயும் கிளாஸ் வித் 70லேருந்து 50 கழிச்சா 20. அதே போல் 70க்கும் 100க்கும் 100லேருந்து 70 கழிச்சா 30. மற்ற எல்லாத்துலேயும் கிளாஸ் வித் வந்து 10ஆக வந்தது. இதில் மட்டும் இதில் 20ஆக வந்திருக்கு, இதில் 30ஆக வந்திருக்கு. ரைட். இங்கே 20, இங்கே 30. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மற்ற எல்லா கிளாஸ் இன்டர்வல்ஸ்லேயும் பருமனை பார்க்கணும். இது 10 10 10 10. அந்த 10ஆல் என்ன செய்யணும், இந்த கிளாஸ் இன்டர்வலை பிரிக்கணும். அதாவது இதில் கிளாஸ் இன்டர்வலோட கிளாஸ் வித் வந்து 20, அதை பிரிக்கணும். மற்ற எல்லா பொதுவான கிளாஸ் வித் வந்து 10. 20 10ஆல் பிரித்தா 2. அந்த 2ஆல் என்ன செய்யணும், ஃப்ரீக்குவென்சியை பிரிக்கணும். இதுக்குரிய ஃப்ரீக்குவென்சி 8. இந்த கிளாஸுக்குரிய ஃப்ரீக்குவென்சி 8. அந்த 8 அந்த 2ஆல் டிவைட் பண்ணணும். பிரித்தா 4. அந்த 4 கொண்டு வந்து இங்கே 50க்கும் 70க்கும் இடையில் ஹிஸ்டோகிராம் வளையுறு வரையும் வரைகிற நேரம் அந்த 4 கொண்டு தான் இங்கே உயரமாக எடுக்கணும். அவ்வளவுதான். ரைட். அடுத்தது பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இங்கே தரப்பட்ட கிளாஸ் வித் வந்து 30. மற்ற எல்லாத்துலேயும் கிளாஸ் வித் வந்து 10. முதல்ல என்ன செய்யணும், எங்களோட 30 மற்ற கிளாஸ் வித்தால் பிரிக்கணும். பிரித்தா எங்களுக்கு தெரியும் 3. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், அந்த கிளாஸ் இன்டர்வல் வகுப்பாயிடைக்குரிய மீடிரனை அந்த 3ஆல் நாங்கள் எடுத்த விட 3ஆல் பிரிக்கணும். பிரித்தா 2. அந்த 2 கொண்டு தான் என்ன செய்யணும்,
ஹிஸ்டோகிராம் வரைகிற நேரம் அந்த கிளாஸ் இன்டர்வலுக்குரிய வகுப்பு ஐடிக்குரிய உயரமாக எடுக்கணும் 2. அப்போ அது மட்டும்தான் வித்தியாசப்படும். உங்களுக்கு இங்கே எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பார்த்தாலும் விளங்கும் பாருங்கள். இதில் 1 2 3 4 5 6 கேள்விகள் இருக்குது. இதில் எல்லாம் கிளாஸ் வித் 1 7 இருக்குது. இதில் கிளாஸ் வித் 10 வகுப்பு ஐடி டிபார்ட்மெண்ட். இங்கேயும் வகுப்பு ஐடி டிபார்ட்மெண்ட் 4. எந்த மாற்றமும் இல்லை. வளைவு வரையும் வரையலாம். அதே போல் இங்கேயும் கிளாஸ் வித் எல்லாமே 4 தான் வரையலாம். ஆனால் இங்கே வந்து 34 முடிஞ்சு 35 தொடங்கிக்கு. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், இதில் 0.5 குறைக்கணும், இதில் 0.5 கூட்டணும். இங்கே 0.5 கூட்டினதால் இங்கே 0.5 குறைக்கணும். 30லிருந்து கீழே எல்லையில் 0.5 குறைக்கணும், மேல் எல்லையில் 0.5 கூட்டணும். இங்கேயும் 0.5 குறையணும், இங்கே 0.5 கூடணும். எல்லாத்துலேயும் கூடி குறைஞ்சா ஈஸியாக ஹிஸ்டோகிராம் வரையலாம். இந்த கேள்வியில் பார்த்தாலும் எல்லாமே கிளாஸ் வித் வகுப்பு ஐடியோட பருமன் சமனாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து வகுப்பு ஐடியோட வரைப்பு எடுக்கணும், கிளாஸ் பவுண்ட்ரி எடுக்கணும். 12 13 0.5 கூட்டணும், 0.5 குறைக்கணும். அதை மட்டும் மாற்றி ஹிஸ்டோகிராமை வரைஞ்சி கொண்டு போகணும். வரைஞ்சி எனக்கு அனுப்பி வைங்க. ஃபோட்டோவை கட்டாயம் வாட்ஸ்அப் நம்பர் தந்திக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில், அதுக்கு அனுப்புங்க. அதே போல் 5th கொஸ்டின் வந்து இங்கே இது வந்து டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். The information on the monthly electricity consumption of 75 houses in January 2015 is shown in the table given below. Illustrate this information in a histogram. அப்போ இந்த டேட்டா வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கு, ஹிஸ்டோகிராமில் ரிப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்கு. ஆகவே நாங்கள் ஹிஸ்டோகிராம் வரைய முதல்ல இது வந்து கிளாஸ் லிமிட்டெல்லாம் கிளாஸ் பவுண்ட்ரியாக இருக்கான்னு பார்க்கணும். வகுப்பு எல்லைகள் வகுப்பு வரைப்புகளாக இருக்கான்னு பார்த்தா இருக்குது. 20 முடிஞ்சு 20 தொடங்கி 30 முடிஞ்சு 30 தொடங்கி இருக்குது. அப்படி ஒவ்வொன்றிலையும் இருக்குது. அடுத்தது வந்து இதில் கிளாஸ் வித்தை பார்க்கணும். வகுப்பு ஐடியோட பருமன் இங்கே 10 10 10 10 10. ஆனால் இங்கே வந்து 60லேருந்து 100. ஆகவே 60 100 40. வகுப்பு ஐடியோட பருமன் வந்து இங்கே 100லிருந்து 60 கழிச்சா 40. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த 40 மற்ற வகுப்பு ஐடியோட பருமன் பொதுவான 10 அதால் பிரிக்கணும். பிரித்து எடுத்தால் 4. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த கிளாஸுக்குரிய மீடிரன் 12 அந்த 4ஆல் பிரிக்கணும். 12 4ஆக பிரித்தா 3. அவன் அந்த 3 என்ன செய்யணும்னா ஹிஸ்டோகிராம் வரைகிற நேரம் உயரமாக எடுக்கணும். ஹிஸ்டோகிராம் வரைகிறதுக்கு எனக்கு சரியான டூல் ஒன்று கிடைக்கல. எக்ஸலில் வரைகிறது சாத்தியம் இல்லை. அதனால் ஹிஸ்டோகிராம் உங்களுக்கு வரையலாம் ஈஸி. $10 to $20 இதில் போட்டு பார்ப்போம். கிளாஸ் வித்தை கூட்டி எடுத்து பார்ப்போம். 20லிருந்து ஒரு 50 எடுப்போம். அப்போ இங்கே கொடுப்போம் 2
இங்கே 4 கொடுப்போம், இங்கே 3 9 கொடுப்போம். ஒன்பது கொடுத்தா எங்களுக்கு வரணும் இங்கே 9 வச்சா வளைகிற ஹிஸ்டோகிராம் வரைகிற நேரம் 3 தான் வரும். என்னென்னு சொல்கிறேன். இன்சர்ட் பண்ணுவோம் ஹிஸ்டோகிராம். இங்கே பார்த்தா 0 to 10 இது, 10 to 20, 20 to 50 சொன்னால் இப்படி வரக்கூடாது. அது வந்து இங்கே தூரமாக வரணும். உயரம் சரி 3, ஆனால் அவை எக்ஸலில் வர இயலாதுன்னு நினைக்கிறேன். ரைட், பரவாயில்லை. ஆகவே இந்த ஹிஸ்டோகிராம் வரைகிற நேரம் நாங்கள் 60க்கும் 100க்கும் கிளாஸ் இன்டர்வலில் போட்டு உயரம் கொடுக்குற நேரம் 12 கொடுக்காமல் கட்டாயம் 3 மாற்றி தான் கொடுக்கணும். அது தவறக்கூடாது. 12 போட்டு உயரம் இதே இந்த 2 கிளாஸ் இன்டர்வல்டைய உயரம் ஈக்குவலாக வந்துன்னு சொன்னால் பிழை ஆகிடும். ரைட், அடுத்த ஃப்ரீக்குவென்சி பாலிகன் பார்ப்போம். ஃப்ரீக்குவென்சி பாலிகன் என்றது மீட்ரன் பல்ஹோனி என்றது வரையப்பட்ட ஹிஸ்டோகிராத்துக்கு வளைவுறு வரையத்தில் உள்ள ரைட், ஓகே. அது எப்படி வரைகிறேன்னு பார்ப்போம். Let us consider the frequency distribution used in the previous example. Mark தரப்பட்டிருக்கு 0 to 10, 20, 20 to 30, 40, 4 to 50. First we have to draw the histogram relevant to the given information. So we know how to draw the histogram. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டுக்கு ஹிஸ்டோகிராம் வரைகிறோம். கிளாஸ் வித் எல்லாம் சமனாக இருக்குது. இங்கே ஒடுக்க தேவையில்லை, 0வில் ஸ்டார்ட் ஆகுது. ஆகவே இந்த லைனை ஒடுக்க தேவையில்லை, லைனை சுருக்க தேவையில்லை. 0 to 10, 10 to 20 இப்படி வரும். அதுக்குரிய கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்குவென்சியை நாங்கள் இந்த பாஸ்டு ஹைட்டாக எடுக்கிறோம். எடுத்து முதல்ல என்ன செய்யணும், ஹிஸ்டோகிராமை வரையணும், வளைவு வரையத்தை வரையணும். In each column in the histogram, mark the sign X or cross at the middle of the top of the column. பகுப்புற நாங்கள் ஃப்ரீக்குவென்சி பாலிகன் வரைகிறதுக்கு என்ன செய்யணும், இந்த ஒவ்வொரு வரையப்பட்ட பாஸ்ன்னு சொல்லுவோம், பார்லேயும் உள்ள நடு மிடில், இதில் மிடில் எப்படி எடுக்கணும். இந்த கிளாஸ் வந்து 0 to 10, இப்போ இதுக்கு மிடில் என்ன எப்படி பார்க்கணும், டிவைடட் பை 2, 5. அப்போ இந்த ஸ்மால் பாக்ஸஸ் உங்களுக்கு எண்ணி 5 எடுக்கலாம். அந்த 5க்கு நேர மேலே உள்ளதை இந்த பாரில் உள்ள பாயிண்ட்டை இதுக்கு நேராக எங்கே வேணுமானாலும் மார்க் பண்ணி வேலை இல்லை. இந்த பார் வரையப்பட்ட இந்த ஹிஸ்டோகிராமத்தில் உள்ள மிட் வேல்யூவை தான் நாங்கள் க்ராஸ் பண்ணணும். அதே மாதிரி 10 to 20 மிட் வந்து 15, 20 to 30 மிட் வந்து 25 ஏன் இருக்கும், அதை இங்கே பாயிண்ட் பண்ணணும் க்ராஸ். அதே போல் 30 to 40 மிட் வந்து 35, அதை இங்கே வந்து பாயிண்ட் பண்ணணும் க்ராஸ் மார்க். 40 to 50
அதை இங்கே வந்து பாயிண்ட் பண்ணணும். ரைட். தேர்ட் ஸ்டெப், join these cross signs by the line segments as shown in the figure. ஒரு நாங்கள் என்ன செய்யணும், இந்த ஏயிலிருந்து பியை ஜாயின் பண்ணணும், பியிலிருந்து சியை ஜாயின் பண்ணணும். லைன் ஃபுட் ரூலரை வச்சு எங்களுக்கு இணைக்கலாம். சியிலிருந்து டியை ஜாயின் பண்ணணும், டியிலிருந்து இந்த இயை ஜாயின் பண்ணணும். On the horizontal axis, mark the half the length of the class interval to the right of the last class interval and the left of the first class interval, hence 5 units. Join E, F, A and G. இப்போ நாங்கள் முதல்ல என்ன செஞ்சோம், இதுக்கு மேலே உள்ளதை மட்டும்தான் இணைச்சோம், ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஃபோர்த் ஸ்டெப்பாக இந்த ஃபஸ்ட் இன்டர்வல்லையும் கடைசி இன்டர்வல்லையும் உள்ள அந்த இன்டர்வல்ட லென்த்தோட அரைவாசை இங்கால பக்கமும் ஜாயின் பண்ணணும். உதாரணமாக இங்கே 40 to 50 என்று சொல்கிறது 10, இதில் லென்த் வந்து 10, அதோட ஹாஃப் வந்து 5. இப்போ நாங்கள் 50யோட 5 கூட்டினா 55. இது நாங்கள் ஸ்மால் பாக்ஸஸை எண்ணி 55 வரையும் எண்ணணும். எண்ணி இந்த 55ல் ஒரு ப்ராசஸ் போட்டு ஏனிருந்து இந்த இயிலிருந்து இந்த எஃப் வரையும் இதை ஜாயின் பண்ணி ஃப்ரீக்குவென்சி பாலிகனை கம்ப்ளீட் பண்ணிவிடணும். அதே போல் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே 0 to 10 லென்த் வந்து 10, ஹாஃப் வந்து 5. இப்போ 0லேருந்து 5 நாங்கள் டிடக்ட் பண்ணினோம்னு சொன்னால் -5ல் வரும். -5 இந்த -10 சொல்கிற இங்கால் உள்ளது. அப்போ இதை 0லேருந்து -1, -2, -3, -4, -5 வந்து நாங்கள் க்ராஸ் அப் பண்ணி இந்த ஏயோட ஜியை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி ஃப்ரீக்குவென்சி பாலிகனை நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது வந்து ஃப்ரீக்குவென்சி பாலிகன் ஹிஸ்டோகிராமை வைத்து based on histogram we drawn this frequency polygon based on the histogram. Next we are going to learn how to draw the frequency polygon without a histogram diagram. இந்த வளையுறு வரையும் இல்லாமல் தனியாக எங்களுக்கு வரையலாம் மீட்ரன் பல்ஹோனி. அதை எப்படி வரைகிறான்னு இடத்துல பார்ப்போம். அப்போ இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கு பாருங்கள். ஃப்ரம் த கிவன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மீட்ரன் பரம்பலில் ஒரு தரப்பட்ட மீட்ரன் பரம்பலில் ப்ரிப்பேர் அ டேபிள் with the mid values of the class intervals to draw the frequency polygon. ரைட். அதில் இப்போ நாங்கள் ஹிஸ்டோகிராம் வளைவு வரையாமல் டிரெக்டாக ஃப்ரீக்குவென்சி பாலிகான் மீட்ரன் பல்ஹோனி வரையணும். அதுக்கு இங்கே என்ன செய்யணும், முதலாவது தரப்பட்ட மாதிரி கிளாஸ் இன்டர்வல்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பருமன் 10, 20ல் 10 கழிச்சா 10, 30ல் 20, 10, 10, 10. ஆகவே கிளாஸ் வித் கிளாஸ் சைஸ் எல்லாம் ஈக்குவல் சரியாக இருக்குது. அதே போல் கண்டினியூஸாகவும் இருக்குது. 10ல் எண்ட் ஆகி 10ல் ஸ்டார்ட் ஆகியிருக்கு, 20ல் எண்ட் ஆகி 20ல் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதே மாதிரி ஒன்றும் அதில் எண்ட் ஆகி அதில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதே போல் அதுக்குரிய ஃப்ரீக்குவென்சிஸ் இங்கால தரப்பட்டிருக்கு.
4 5 12 7 3. ஆகவே இதோட மோட் ஆகார வகுப்பு இது. ஆகார வகுப்பு என்ன? இந்த 12 கூடுதலான தடவைகள் வந்திருக்கிறது வந்து 20 to 30. இப்போ மீடியன் பல்ஹோனி வரைகிறதுக்கு, ஃப்ரீக்வன்சி பொலிகன் வரைகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? இதில் மிட் வேல்யூ எடுக்கணும். இந்த கிளாஸஸ்ட மிட் வேல்யூ எடுக்கிறவங்களுக்கு தெரியும். ரெண்டையும் கூட்டி 2ஆல் பிரிக்கணும். 0 + 10 = 10 divided by 2 = 5. 0 சக 10 கூட்டினா 10, 2ஆல் பிரித்தா 5. 10 + 20 = 30 divided by 2 = 15. 20 + 30 = 50 divided by 2 = 25. 30 + 40 = 70 divided by 2 = 35. 40 + 50 = 90 divided by 2 = 45. அப்போ மிட் வேல்யூ எடுத்துக்கிறோம். மீட்ரன் பல்ஹோனியில் இந்த கிளாஸ் இன்டர்வலுக்கு குறிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் இந்த மிட் வேல்யூவை தான் குறிக்க போகிறோம். பாருங்கள், 0 5 ஸ்டார்ட் ஆகி 5 15 25 35 45. அதே போல் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. 4 5 12 7 3. இப்போ நாங்கள் 2 2ஆக எடுக்கணும். 0 2 4 6 8 10 12. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? முதலாவது 5க்குரிய ஃப்ரீக்வன்சி என்ன? 4. இந்த மேலே 5க்குரிய ஃப்ரீக்வன்சி 4. அதே போல் 15க்குரிய ஃப்ரீக்வன்சி 5. 25க்குரிய ஃப்ரீக்வன்சி 12. 35க்குரியது 8. 45க்குரியது 3. இப்போ இது அவ்வளோயும் நாங்கள் இந்த மார்க் பண்ணி ஜாயின் பண்ணணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நாங்கள் இது வரைக்கும் தான் எங்களுக்கு டேட்டா இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு உள்ள டேட்டாவை நாங்கள், அதாவது 5லிருந்து 15 வரை உள்ள லென்த் வந்து 10. அதே மாதிரி 35லிருந்து 45 வரை உள்ள லென்த் வந்து 10. அந்த லென்த்தை இங்கால் எடுக்கணும். 45லிருந்து 10 கூட்டினா 55. அந்த லென்த்தை எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். இங்காலையும் லெஃப்ட் சைடில் ரெடியூஸ் பண்ணணும் 10. 5லிருந்து 10 லென்த் எடுத்தோம்னு சொன்னால் 5 ப்ளஸ் 5லிருந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணணும். 5 - 10 = -5. ஆகவே 0 -5. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் மீட்ரன் பல்ஹோனி. மீட்ரன் பல்ஹோனிலையும் கட்டாயம் கிளாஸ் இன்டர்வலுக்குரிய டைட்டில் மார்க்ஸ் இங்கே போடணும். ஃப்ரீக்வன்சிக்குரிய மீட்ரனுக்குரிய டைட்டில், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களோட எண்ணிக்கை, அதை வந்து இங்கே வெர்டிக்கல் எக்ஸிஸில் நிலைக்குத்து அச்சில் போடணும். அப்போ இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய மார்க்ஸ் கிடைக்கும். மீட்ரன் பல்ஹோனிக்குரியது. Example 3. Let us draw the frequency polygon for the above frequency distribution with unequal sized class intervals. So here class intervals are not equal. Class intervals are different. Class size is different from each other. Let us find. Here 0 to 10 with class size is 10. Here also 10 10 10 10. But here and here different. Here class width is 20, here 30. So we have to divide this 8 by 2
and we have to divide this 6 by 3. So the new frequency value for this one is 2, this one is 4. So as we see in previous histogram we draw, likewise we can draw the histogram. Here 50 to 70, the frequency height is reduced to 4, and here 70 to 100, the frequency height is reduced to 3, reduced to 2. And the next task is we have to draw the frequency polygon. Frequency polygon is all same. What is about interconnect the midpoint, interconnecting the whole midpoint here, midpoint, midpoint. Finally these two we have to add the half of the class width. Here 90 to 100 is 10 class length. We have to add 5. So this mark is 505, here 110, here 105. Also we have to reduce that 5 here starting from 0, but we have to reduce 5. So when we reduce 5 from 0, it will become -5. So we have to mark as cross. We have to mention the cross mark in the -5, and we have to interconnect all this. But here the different story. அடுத்ததிலிருந்து வித்தியாசமான பாயிண்ட் தான் என்ன செஞ்சுக்கிறோம், இந்த 50க்கும் 70க்கும் உள்ள நடுப்புள்ளி மிட் வேல்யூ 60ல் நாங்கள் கொண்டு வந்து எட் பண்ணல. அதே போல் 70யும் 100ம் அதுக்கும் ரெண்டுக்கும் இடையில் உள்ள 85ல் நாங்கள் கொண்டு வந்து எட் பண்ணல இந்த லைனை. அதுக்கு நாங்கள் ஆப்போசிட்டாக என்ன செஞ்சோம், இந்த 30, 20, 30, 40, 50 மாதிரி 60, 50லிருந்து 10, 60, 70, 70லிருந்து 80, 90, 100 அதெல்லாம் மார்க் பண்ணி அதை ஒவ்வொன்றுக்கும் உரிய மிட்டை தான் குறிச்சிக்கிறோம். மிட் வேல்யூ 40க்கும் 50க்கும் மிட் வேல்யூ 45 மாதிரி 50க்கும் 60க்கும் இடையே மிட் வேல்யூ 55, 60க்கும் 70க்கும் இடையில் உள்ள மிட் வேல்யூ 65, 70க்கும் 80க்கும் இடையில் உள்ள மிட் வேல்யூ 75, 80க்கும் 90க்கும் உடைய மிட் வேல்யூ 85, 90க்கும் 100க்கும் இடையில் உள்ள மிட் வேல்யூ 95. அதெல்லாம் க்ராஸ் பண்ணி மார்க் பண்ணி அது எல்லாத்தையும் தான் நாங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொன்றா இன்டர்கனெக்ட் பண்ணணும். இதுவரைக்கும் நார்மலான ஏல ஸ்டார்ட் ஆகி அப்படி ஜாயின் ஆகி வந்து இதுவரையும் வந்த லைன் இதிலிருந்து டிஃப்ரெண்ட்டால் கனெக்ட் ஆகுது. இதிலிருந்து இந்த மிட் வேல்யூ, அதிலிருந்து இந்த ரெண்டு மிட் வேல்யூயும் ஜாயின் ஆகணும். கோடு வரைஞ்சிருக்கிறோம், காண்றில்லை, we can't see, but there is a line here and this mid value and this mid value interconnected, and this one we can't see the line, but there is a line. Here is also another line connecting mid value, and we have to finalize to complete the frequency polygon. So these are the three types of frequency polygon in grade 11. That's all. Those are exercises. You can do that yourself. Last thing is we have to see cumulative frequency curve. This is the cumulative frequency curve. What we do here is
the question will ask you to draw the cumulative frequency curve for the given data. So we have to find first what are the class intervals, then corresponding frequencies, and we have to add another column for cumulative frequency. Cumulative frequency means we have to add the frequencies. Here 4, then we have to add 4 and 6, which is 10. 10 and 10 equal 20, 20 and 9 equal 29, 29 and 3 is equal to 32. So we have produced a new column. So we are going to draw the cumulative frequency curve for these two columns, class interval and cumulative frequency. So we will take the class interval in x-axis. Here this is x-axis, this is y-axis. So we have taken the x-axis in class intervals in x-axis, 0 to 10, 10 to 20, 30, 40, 50. And in upper line y-axis we have taken the cumulative frequencies, 4 to 32. So there are 35, 5, 10, 15, 20. You know there are graph papers, you know, like these small boxes that one have. So you can find very small values for each boxes. There is a value. Here one box mean 1 unit. So until 5, every boxes represent one value, 1 unit. So you can draw very precisely. You can draw the line, exact point. You can find the exact point. So 0 to 10, 20, 30, 40 class intervals are here, frequencies are here. Then what we do is point out the cumulative frequency according to the class intervals upper limit. So 0 to 10 class intervals upper limit is 10. This is upper limit. Upper limit, upper limit, upper limit, மேல் எல்லை, மேல் வரைப்பு. அப்போ அந்த மேல் எல்லையை தான் அப்பர் லிமிட்டை தான் இங்கே எடுத்துக்கிறோம். அதுக்கு corresponded cumulative frequency இங்கே எடுத்துக்கிறோம். முதலாவதுக்குரிய cumulative frequency is equal to 4. So we have point here, this is 4. Likewise 20 வந்து ஈன இருக்கு, 10, yes it is 10. 30 குறியது வந்து 20, yes it is 20. 40 க்கு வந்து yes 29. Here 32. So end with 32, and we have to first நாங்கள் என்ன செய்யணும், அதெல்லாம் பாயிண்ட் போல்ட் பண்ணணும் சின்னதாக. இந்த மாதிரி புள்ளி வைக்கணும், முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப் மாதிரி வச்சுட்டு அதை பென்சிலால் ஸ்மூத்தாக என்ன செய்யணும், இப்போ கேர்வ் மாதிரி, லைன் வராது, லைன் வரவே வராது, கேர்வாக தான் வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் புள்ளி விவரவியலில் நாங்கள் அசியூம் பண்ணுறதெல்லாம் ஸ்மூத்னஸை வச்சு. இப்போ நாங்கள் ஸ்மூத்னஸை வச்சு எக்ஸாக்டாக அசியூம் பண்ணுறதுக்கு நாங்கள் கேர்வை ஸ்மூத்தாக ட்ரா பண்ணணும், லைன் வராமல். ஆகவே இந்த மாதிரி வளைஞ்ச ஒரு கேர்வாக வரும். இதுதான் திரள் மீட்ரன் வளையி, கேர்வ், cumulative frequency curve வரைஞ்சிட்டோம். டைட்டில்ஸ் கொடுத்துக்கிறோம். திரள் மீட்ரன் cumulative frequency,
அதே போல் வகுப்பாய்டியில் மேல் எல்லை அதெல்லாம் வரைஞ்சிட்டா இந்த திரள் மீட்ரன் வலை வரைஞ்சாச்சு. So you have to practice. There are lot of exercises are there. You have to practice. Right. அடுத்து வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது முதலாம் காலனி, ரெண்டாம் காலனி, மூணாம் காலனி, காலனி இடைவீச்சு. ரைட், காலனிகள்னு சொன்னால் குவார்டில்ஸ் அதில் 3 குவார்டில்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் குவார்டில், செகண்ட் குவார்டில், தேர்ட் குவார்டில். முதலாம் காலனி, ரெண்டாம் காலனி, மூன்றாம் காலனி. காலனிகள்னு சொல்கிறதால நாங்கள் எங்களுக்கு என்ன ரிப்ரசன்ட் பண்ணலாம், என்ன ஐடியா எடுக்கலாம்னு சொன்னால், ஒரு தரவு தொகுதியிலிருந்து, ஒரு டேட்டா ஸ்ட்ரிங்கிலிருந்து தரப்பட்ட தரவு தொகுதியில் நடுவில் உள்ள தரவு என்ன, ஆரம்பத்துக்கும் நடுவுக்கும் நடுவில் உள்ள டேட்டா என்ன, நடுவுக்கும் இறுதிக்கும் நடுவில் உள்ள டேட்டா என்ன. அதுதான் அந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் எங்களுக்கு இந்த குவார்டிலால் காலனிகளால் எடுக்கலாம். அதாவது டேட்டா செட்டில் மிடில் என்ன இருக்குது, ஸ்டார்ட்டுக்கும் மிடிலுக்கும் மிடில் என்ன இருக்குது, அதே போல் மிட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் மிடில் என்ன இருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸாம்பிள் 1ல் 5, 6, 8 தொடங்கி 30 வரையும் வந்திருக்கு. 19 டேட்டா இருக்குது. நடுவில் உள்ள டேட்டா எப்படி காட்டுறேன்னு உங்களுக்கு தெரியும். 19ன்னு சொன்னால் 1 கூட்டினா 20, 2ஆல் பிரித்தா 10. ஆகவே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதுதான் நடுவில் உள்ளது. இதுக்கும் ஆரம்பத்துக்கும் நடுவில் உள்ளது அது ஒரு காலனி. அதே போல் இந்த நடுவுக்கும் கடைசிக்கும் நடுவில் உள்ள இன்னொரு காலனி. இந்த ஆரம்பத்துக்கும் நடுவுக்கும் உள்ள எத்தனை டேட்டாஸ் இருக்குன்னு பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அவை 10ல் அரைவாசி 10ஓட 1 கூட்டி ரைட். இதில் பார்க்கணும், இந்த 14க்கு 5லிருந்து 13 வரையுள்ள 5லிருந்து 13 வரையில் உள்ள டேட்டாவுக்கு நடுவில் உள்ள டேட்டா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 தரவை விட நடுவில் உள்ள டேட்டா என்ன? 9ஓட 1 கூட்டினா 10, 2ஆல் பிரித்தா 5. ஆகவே 1, 2, 3, 4, 5. 5வது டேட்டா 11. அதே போல் இங்காலையும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 டேட்டாஸ் இருக்குது. அது நடுவு பார்க்குறதுக்கு
மீடியன் நடுவில் உள்ள மிட்டை பார்க்குறதுக்கு 9ஓட 1 கூட்டினா 10, 2ஆல் பிரித்தா 5. ஆகவே 1 2 3 4 5. ஆகவே இந்த 3 பெருமானமும் தான் காலணிகள், குவார்ட்டில்ஸ். ஃபர்ஸ்ட் குவார்ட்டில், செகண்ட் குவார்ட்டில், தேர்ட் குவார்ட்டில். Q1 என்று சொல்கிறது ஃபர்ஸ்ட் குவார்ட்டில் 11, Q2 என்றது செகண்ட் குவார்ட்டில் 14, தேர்ட் குவார்ட்டில் 20. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேட்டா ஸ்ட்ரிங் ஒன்று தரப்பட்டிருக்கு அசெண்டிங் ஆர்டரில். குவார்ட்டில் காண்ற நேரம் இடையம், மீடியன் அல்லது காலணிகள் காண்ற நேரம் தரவுகள் ஏறு வரிசைப்படி அல்லது இறங்கு வரிசைப்படி கட்டாயம் இருக்கணும். அதே போல் இங்கே தரப்பட்ட தரவுகளோட இடையத்தை உங்களுக்கு காண தெரியும். எப்படி டேட்டாவோட தரவு ஒட்டா ஈவனாண்டு பார்க்கணும், அதுக்குரிய வேலையை செஞ்சு நடுவில் உள்ள பெருமானத்தை காணணும். ஆகவே இங்கே இடையம் மீடியன் வந்து 9.5, ரைட். இப்போ 9.5 வரப்போகுது ஈனையும் இடையில். இப்போ இந்த 9.5க்கு லெஃப்ட் சைடில் உள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9. ஆகவே 9 3 கூட்டினா 10, 2ஆல் பிரித்தா 5. ஆகவே 1 2 3 4 5. ஆகவே 6 வந்து இதில் Q1. அதே போல் இந்த 9.5 8க்கும் 11க்கும் இடையில் இருக்குது. இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள நம்பர்ஸ் எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. அதுக்கு நடு பார்க்குறது 1 கூட்டணும். 9 3 10, 2ஆல் பிரித்தா 5. ஆகவே 1 2 3 4 5. இது Q3 வந்து 15. Q3 வந்து 15. Example 3ல there are 17 data. ஸோ 17 டேட்டான்னு சொன்னால் ஈஸியாக மீடியனை காணலாம். 1 8 பண்ணினா 18 divided by 2 is equal to 9. 1 2 3 4 5 6 7 8 9. 112 is equal, 112 is the median, இடையம். ஆனால் இங்கே இதுக்கு லெஃப்டாக இருக்கிற எத்தனை நம்பர்ஸ் டேட்டான்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. 8 டேட்டா இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? 8 2ஆல் பிரித்து 4ஆவது டேட்டாவையும் 8 2ஆல் பிரித்து 4ஆவது டேட்டாவோட 1 கூட்டினா 5, 5ஆவது டேட்டாவையும் எடுத்து அது 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்கணும். அதுதான் இங்கே செஞ்சுருக்கு. 4ஆவது டேட்டா 105, 5ஆவது டேட்டா 107, 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 106. அதே போல் இங்காலேயும் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போ 8 டேட்டா இருந்தால் நடுவை காண்றதுக்கு என்ன செய்யணும்? 8 2ஆல் பிரித்தா 4, 4ஆவது டேட்டா 115. 8 2ஆல் பிரித்து 1 கூட்டணும். 4ஓட 1 கூட்டி 5ஆவது டேட்டா என்னென்னு பார்க்கணும்? 119. 115 119ஐயும் கூட்டி 2ஆல் பிரித்து அதை என்னென்னு பார்க்கணும். அப்படி 2ஆல் பிரித்தா 117. ஆகவே Q3 என்று சொல்லுறது 3ஆம் காலனி 117, முதலாம் காலனி 106, 2ஆம் காலனி மீடியன் 112. அதேபோல் இங்கே இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டேட்டா செட். There are 16 data in the following data string. Observe how to calculate the quartiles which are indicated by the heads of arrows. So 16 and சொன்னால் 16 + 16 = 24. 24 + 16 = 36.
2ஆல் பிரித்தா 8, 8வது டேட்டா 30, அதோட 16 2ஆல் பிரித்து ஒன்றை கூட்டணும். 2ஆல் பிரித்தா 8ஓட ஒன்று கூட்டினா 9, 9வது டேட்டா 30. அப்போ 30 கூட்டி 2ஆல் பிரித்தா தான் மீடியன் வரும், 2ஆம் காலனி. ஆகவே இந்த 30 எங்கே இருக்குங்க? இதுதான் 30, இவ்வளவு தான் 30. சரி, இதுதான் 30. அப்போ இந்த 30க்கு இடது பக்கம் உள்ள டேட்டாலும் என்னென்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7. ரைட்டாகவே 30 தான் இதோட மீடியன். ஆகவே இந்த ஆரம்பத்திலிருந்து மீடியன் வரையுள்ள 30 வரையுள்ள எத்தனை டேட்டாஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஆரம்பத்திலிருந்து 30 வரை மீடியன் வரை 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அவை 8 டேட்டாவுக்கும் நடுவில் உள்ள டேட்டா பார்க்குறதுக்கு 8 2ஆல் பிரித்தா 4, 4வது டேட்டா 25, 8 2ஆல் பிரித்து ஒன்றை கூட்டி வர பொசிஷன் 8 2ஆல் பிரித்தா 4ஓட ஒன்றை கூட்டினா 5, 5வது பொசிஷனில் உள்ளது 26. 1 2 3 4 5. ஆகவே Q1 Q1 காண்டது 25 26 கூட்டி 2ஆல் பிரிக்கணும். ஆகவே 25.5. சேம் as இங்கே 30 மீடியன் 30க்கு பிறகு உள்ளது 1 2 3 4 5 6 7 8. ஆகவே நாங்கள் அது ரெண்டுக்கும் இடையில் நடுவை காண்றதுக்கு 8 2ஆல் பிரித்தா 4. ஆகவே 1 2 3 4. அதே போல் 8 2ஆல் பிரித்து ஒன்றை கூட்டி அதோட பொசிஷனை காணணும். 8 2ஆல் பிரித்தா 4, 4ஓட ஒன்றை கூட்டினா 5. ஆகவே 5வது 1 2 3 4 5வது 37. தேர்ட் குவார்ட்டர் காண்றதுக்கு 35 37 கூட்டி 2ஆல் பிரிக்கணும். பிரித்தா 36. ஆகவே இது 3 தான் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர். ஆகவே இங்கே நாங்கள் 4 டைப்ஸ் பார்த்தோம். 4 வகையான எக்ஸாம்பிள்ஸில் குவார்ட்டர்ஸ் காண்றது, 3 காலனிகளையும் காண்றது. ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ஜென்ரல் ஃபார்மியூலா இருக்குது குவார்ட்டர் காண்றதுக்கு. அதுதான் Q1க்குரிய ஃபார்முலா வந்து Q1 பொசிஷன் காண்றதுக்குரிய ஃபார்முலா இது. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் n+1. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்னு சொன்னால் 4 n+1 4 ஆம் இடத்தில் உள்ள தரவு வந்து முதலாம் காலனி. அதே போல் செகண்ட் குவார்ட்டர் 4/2 n+1 4/2 தானத்தில் உள்ள தரவு வந்து Q2 ரெண்டாம் காலனி. அதே போல் 4/3 தேர்ட் குவார்ட்டர், 3 குவார்ட்டர், 2 குவார்ட்டர், 1 குவார்ட்டர், 3 குவார்ட்டர் n+1 பொசிஷனில் உள்ளது வந்து மூன்றாம் காலனி. இப்போ எங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று தந்திருக்கு. அசெண்டிங் ஆர்டரில் ஒரு டேட்டா செட் 4 6 7 8 15 18 20 1 2 3 4 5 6 7 டேட்டாஸ் இருக்குது. 7 டேட்டா இருக்குது. அவை ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்னு சொன்னால் n+1 4/1 இன்ட்டு n+1. n சொல்கிறது நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ தேர் ஆர் 7 டேட்டா. 7 + 1 is 8. 8 divided by 4 is equal to 2.
இப்போ ரெண்டாவது பொசிஷன் செகண்ட் டேட்டா என்ன 1 2 which is 6. So Q1 is 6. Vice versa. அதே மாதிரி அடுத்தெல்லாம் just replace the value for n and find the position and you can find the values. Here is another example, but here this is even number 1 2 3 4 5 6 7 8. What you can find here, 8 plus 1 is 9, divided by 4 is 2.25. so first you have to find the non-decimal part, which is whole number, integer part 2. so 2 is, what is the second position? It is 12. and 25 mean 0.25. 2 is already we taken, so balance is 0.25. 0.25 means 1 by 4. You divide and check, divide the 1 by 4, it will become 0.25. so 0.25 position after 12. so that between this 12 and 18. First one is here, first position data, second data, this is third data. so our 2.25 data that must become between these two values. That's why we here find the value. It means we can subtract 18, we can subtract 12 from 18 and multiply it by 0.25 or 1/4 and add it. so you will get 12 plus another 1.5, which will 13.5. so the first quartile is முதலாம் கால்னை is 13.5, somewhere here. 12க்கும் 18க்கும் இடையில தான் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். அதே மாதிரி செகண்ட் குவார்ட்டருக்கு 4.5. 4.5 உங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம். 4 என்ன ஃபோர்த் பொசிஷனில் இருக்கிறது 1 2 3 4 20. 4.5 தானே அரைவாசி. ஆகவே இது 4 இது 5, ரெண்டுக்கும் இடையில் உள்ளது 0.5. ஆகவே 20.5. That's easy, but you have to this one is have work you have to do and find that one. The last part is interquartile range, which is Q3 minus Q1. You have to remember this equation. Q3 minus Q1 is interquartile. From the interquartile range that represent a data set, ஒரு கால்நை இடைவீச்சால் ஒரு தரவு தொகுதியில் தரவுகளோட பரம்பல், அதாவது ஸ்ப்ரெட் ஆகிக்கிற கூடுதலான தரவிட இடையை சுற்றி, அதாவது இடைன்னு சொன்னால் மீனை சுற்றி பரவியுள்ள ஸ்ப்ரெட் ஆகிக்கிற தரவுகளோட ரேஞ்ச் தான் இன்டர்குவார்ட்டல் ரேஞ்சால் ரிப்ரசன்ட் பண்ணப்படும். இப்போ நீங்கள் இன்டர்குவார்ட்டலில் ஒரு வேல்யூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பார்ப்போம். 23.75 23.75 மைனஸ் ஃபர்ஸ்ட் குவார்ட்டல் வந்து 13.5. ஸோ இங்கே வந்து ஒரு நம்பர் வந்திருக்கு 10.25. அப்போ 10.25ன்றதால எங்களுக்கு என்ன
ஐடியா எடுக்கலாம். இங்கே தரவுகள் தரப்பட்டது. இதுதான் தரவு தொகுதி, டேட்டா ஸ்ட்ரிங் 9, 12, 18, 20. அதில் 10.25 சொல்லி ஒரு நம்பர் இருக்குது, இன்டோ காட்டில் ரேஞ்சுன்னு சொல்லி. ஆகவே இன்டோ காட்டில் ரேஞ்சுன்னு சொல்கிறது இந்த இடத்திலிருந்து இந்த பாயிண்ட் வரை உள்ள 23.75 இதுக்கு இடையில் உள்ள தூரம் வந்து 10.25 என்று சொல்லி ரேஞ்ச் வந்து அவ்வளவுதான். இப்போ நீங்கள் இந்த ரேஞ்ச் கூடையா குறைவான்னு பார்க்குறதுக்கு இன்னொரு ரேஞ்சோட கம்பேர் பண்ணால் இன்னொரு இதே மாதிரி டேட்டா செட் ஒன்று இருந்தால் அதோட ரேஞ்ச் வந்து சில நேரம் 20 ஆகிருக்கும். ஆக இதோட ரேஞ்சும் அதோட ரேஞ்சை வச்சு எங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் இன்டர்வல் ரேஞ்சை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் lesson. So we will finish today's session. We will meet in next new video, new lesson, new unit video. Until, thank you, goodbye.